அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் இன்றைய தலைப்பு செய்திகள். 33 அரச நிறுவனங்களை மூடுவது குறித்த அரசின் தீர்மானம். வடக்கு கிழக்கின் காணி பிரச்சினைகளுக்கு ஐநா கொண்டுவரவுள்ள விசேட திட்டம். பிரசன்ன ரணவீரவுக்கு மீண்டும் விளக்கமறியல். அனுமதி சட்டங்களை மீறி இயங்கிய மதுபான சாலைகளுக்கு சீல். வெள்ளவாய பகுதியில் மற்றொரு விபத்து. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் மீள் பரிசீலனைக்கான விண்ணப்ப திகதி அறிவிப்பு. மாமன் மருமகன் தகராறில் பறிபோன உயிர். ரணில் சாஜித் அணிகள் இணைந்து செயற்பட முடிவு. மித்தனிய நகரத்தில் பாரிய எதிர்ப்பு போராட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் நட்டமடைந்து வரும் 33 அரச நிறுவனங்களை மூடிவிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ள போதும் அந்த நிறுவனங்களின் பெயர்களை இதுவரை வெளியிடவில்லை என மக்கள் போராட்ட அமைப்பின் நிறைவேற்று குழு உறுப்பினர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார். மக்கள் போராட்ட அமைப்பு கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்து தெரிவிக்கையில் 33 அரச நிறுவனங்களை மூடிவிட தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச கடந்த அமைச்சரவை தீர்மானங்களை வெளியிடும் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். ஆனால் அரசாங்கம் மூடிவிட தீர்மானித்திருக்கும் இந்த 33 அரச நிறுவனங்கள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை நாட்டுக்கு வெளிப்படுத்தவில்லை. அமைச்சரவையில் 33 அரச நிறுவனங்களை மூடிவிடுவதற்கு அனுமதி கிடைக்கப்பெற்றிருந்தால் அந்த 33 நிறுவனங்களும் என்ன என்பதை அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். 33 அரச நிறுவனங்களின் பெயர்களை அரசாங்கம் இதுவரை வெளிப்படுத்தாததன் மூலம் இந்த நிறுவனங்கள் என்ன என்பது தொடர்பில் தெரியாமலா அமைச்சரவை இதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது என்ற கேள்வி எழுகின்றது. அத்துடன் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போது 33 அரச நிறுவனங்களை மூடிவிடப் போவதாக தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜாயதிச 9 நிறுவனங்களின் பெயர்களை வெளியிட்டு ஏனைய நிறுவனங்களின் பெயர்களை மறைத்திருக்கின்றார். அதே நேரம் அரசாங்கம் அறிவித்துள்ள 9 நிறுவனங்களிலும் பிரச்சனைகள் இருக்கின்றன. அதாவது அரசாங்கம் மூடிவிடுவதற்கு தீர்மானித்துள்ள நிறுவனங்களில் ஒன்றுதான் லங்கா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறுவனமாகும். இந்த நிறுவனம் கடந்த காலங்களில் ஆயுத கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்ட நிறுவனமாகும். இந்நிலையில் அரசாங்கம் இந்த நிறுவனத்தை மூடிவிடும் போது இந்த நிறுவனத்துக்கு எதிராக தெரிவிக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகளையும் அவ்வாறே மறைத்துவிடப் போகிறதா என்ற கேள்வி எங்களுக்கு எழுகின்றது. மேலும் ஒரு நிறுவனம் தான் காமன்வெல்த் கேம் அம்பாந்தோட்டை லிமிடெட் என்ற நிறுவனமாகும். பாரிய நிதி மோசடி தொடர்பில் இந்த நிறுவனத்துக்கு எதிராக கணக்காய்வு அறிக்கை ஒன்று இருக்கின்றது. தற்போது இந்த நிறுவனத்தை மூடிவிடுவதாக இருந்தால் இந்த நிறுவனத்துக்கு எதிராக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதில்லையா என கேட்கின்றோம். அதனால் நட்டமடைந்து வரும் நிறுவனங்கள் என தெரிவித்து அரசாங்கம் மூடிவிடுவதற்கு தீர்மானித்துள்ள நிறுவனங்களுக்கு பாரிய மோசடி குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. இந்த ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளையும் இதன் மூலம் மூடிவிட வேண்டாம் என அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றோம். ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்கு இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை வழங்கப்படவில்லை. அதனால் அரசாங்கத்தின் அவசரத்துக்காக இவ்வாறு செயற்படுவது மக்கள் ஆணைக்குழு விரோதமாகும் என தெரிவித்துள்ளார். 16 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நீண்ட காலமாக நிலவும் நில பிரச்சனைகளுக்கு தீர்க்க ஐக்கிய நாடுகள் சபை ஒரு புதிய திட்டத்தை தொடங்க உள்ளது. இதன்படி ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரான்ஸ் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செய்தியில் இதனை கூறியுள்ளார். விவசாய அமைச்சகத்தின் கீழுள்ள அரசு நிறுவனங்களுடன் நாங்கள் உற்பத்தி ரீதியான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளோம். அவற்றை இறுதி செய்து வருகின்றோம். அடுத்த சில மாதங்களில் இந்த திட்டத்தை தொடங்குவோம் என்று நம்புகின்றோம் என்று ஐநா வதிவிட ஒருங்கிணைப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். போரின் போதும் அதற்கு பின்னரும் இந்த 2 மாகாணங்களிலும் மீள்குடியேற்றம் மற்றும் வாழ்வாதார திட்டங்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் நீண்டகால ஈடுபாட்டை
கருத்தில் கொண்டு சேதமடைந்த நில ஆவணங்கள், இடம்பெயர்வு, உரிமையாளர்களின் மரணம் மற்றும் அகதிகள் திரும்புதல் ஆகியவற்றால் எழும் நில பிரச்சினைகளை தீர்ப்பதில் அரசாங்கத்துக்கு உதவ அவர்கள் முன்வந்துள்ளார்கள். இது தொடர்பாக ஐநா அலுவலகம் முந்தைய அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களை நடத்தியது. அந்த கலந்துரையாடல்களின் விளைவாக முந்தைய அரசாங்கம் பாரம்பரிய நில உறுதிகளை விநியோகிக்கும் திட்டத்தை தொடங்கியது எனவும் மார்க் ஆண்ட்ரோ விளக்கியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு ஹிமிகாமா என்ற பெயரிட்டு கடுமையான நிபந்தனைகளின் கீழ் நில உறுதிகளை விநியோகிக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த 2 மாகாணங்களிலும் நில சீர்திருத்த செயற்பாட்டில் ஐநா அலுவலகம் நில உரிமை சான்றிதழ்களை வழங்குவதிலும் தனியார் நிலங்களை வர்த்தமானியிலிருந்து நீக்குவதிலும் அரசாங்கத்திற்கு உதவ செயல்படும் என்று பிரான்ஸ் கூறியுள்ளார். $3 மில்லியன் மதிப்பிலான இந்த திட்டம் 2 மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் 2 வருட காலப்பகுதியில் செயல்படுத்தப்பட உள்ளது. அரசாங்கம் 4% நிலங்களை வர்த்தமானியிலிருந்து நீக்குவதற்கு கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் வனவிலங்குத்துறை மற்றும் வன பாதுகாப்பு துறையின் கீழ் உள்ள நிலங்களை வர்த்தமானியிலிருந்து நீக்குவதற்கும் ஐக்கிய நாடுகள் சபை உதவும் என அவர் தெரிவித்துள்ளார். கிரிபத் கொடையில் அரசுக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை தயாரித்து தனியாருக்கு விற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மகர நீதவான் ஜனிதா ஃபெராரோ முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிரசன்ன ரணவீரவை செப்டம்பர் 22 வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு ஸ்கைப் மூலம் விசாரிக்கப்பட்டதால் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர இன்று நீதிமன்றத்தில் நேரில் முற்படுத்தப்படவில்லை. கிரிபத் கொடையில் அரசுக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்களை தயாரித்து தனியாருக்கு விற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ரணவீரவும் மேலும் 4 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பொகவந்தலாவு டின்சின் பகுதியில் அனுமதி சட்டங்களை மீறி இயங்கி வந்த மதுபான சாலை ஒன்றுக்கு கலால் திணைக்கள அதிகாரிகளினால் சீல் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த மதுபான சாலையில் நீண்ட காலமாக மதுபான வகைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக கண்டி விசேட கலால் திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த மதுபான சாலைக்கு சென்ற மேற்படி கலால் திணைக்கள அதிகாரிகள் ஒரு மதுபான போத்தலும் ஒரு பியர் போத்தலும் கொள்வனவு செய்த போது இவர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்தமையை கண்டறிந்துள்ளனர். பின்னர் இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகள் குறித்த மதுபான சாலைக்கு சீல் வைத்தனர். இதன்போது இதற்கான தண்டப்பணத்தை செலுத்தும் வரை குறித்த மதுபான சாலையை மீண்டும் திறக்க முடியாது எனவும் கலால் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கண்டி மற்றும் ஹட்டன் ஹலால் திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளவாய தனமல்வில பிரதான வீதி யாழபோவ டிப்போவுக்கு எதிரில் இன்று காலை லொரியொன்றும் மோட்டார் வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் மோட்டார் வாகனத்தில் பயணித்த 2 காயமடைந்து வெள்ளவாய ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்தின் போது லொரி வீதியில் கவிழ்ந்துள்ள நிலையில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை விடைத்தாள்களை மீள் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் 2025 செப்டம்பர் 9 முதல் 22 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சார்த்தி பயிலும் பாடசாலையின் அதிபரினால் பாடசாலைக்கு வழங்கப்பட்ட பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி https://onlineexams.government.lk eicindex.php.clogn என்ற இணையதளத்தில் ஸ்கூல் லோகினில் உள்நுழைந்து மீள் பரிசீலனைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். காலியில் தல்கஹவத்த பிரதேசத்தில் மாமனாரால் தாக்கப்பட்டு மருமகன் கொலை செய்யப்பட்டுள்ளதாக கரந்தனிய போலீசார் தெரிவித்தனர்.
இந்த கொலை சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மொரகொட பிரதேசத்தை சேர்ந்த 24 வயதுடைய மருமகனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கொலை செய்யப்பட்ட மருமகன் தனது வீட்டில் நண்பர்களுடன் இணைந்து மதுபானம் அருந்தியுள்ள நிலையில் மதுபோதையில் உள்ள நண்பர்களை அவர்களது வீடுகளுக்கு கொண்டு சென்று விடுவதற்காக மாமனாரிடம் முச்சக்கர வண்டியை கேட்டுள்ளார். ஆனால் மாமனார் தனது முச்சக்கர வண்டியை கொடுக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் கோபமடைந்த மருமகன் பொல்லால் வீட்டின் கதவை அடித்து உடைத்து மனைவியை தாக்க முயன்றுள்ளார். மதுபோதையில் உள்ள மருமகனை தடுப்பதற்காக மாமனார் தனது மருமகனை பொல்லால் தாக்கியதில் காயமடைந்த மருமகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து சந்தேக நபரான 58 வயதுடைய மாமனார் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். மேலும் கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரந்தனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்ப பேச்சுவார்த்தைகளின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கமைய ஐக்கிய தேசிய கட்சியானது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து தொடர்ந்து அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடன் செயற்படுவதற்காக குழு ஒன்றாகவோ அல்லது அதற்கு நிகரான பொறிமுறையாகவோ இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதே ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடாக உள்ளது. பொது காரணிகள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியுடனும் ஏனைய எதிர்க்கட்சிகளுடனும் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் கடந்த வாரங்களில் ஐக்கிய தேசிய கட்சி பல கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தது. அந்த கலந்துரையாடல்களில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டுக்கு அமைய முன்வைக்கப்பட்ட காரணிகளை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது என்று அந்த கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தியுடன் வெளிப்படையாக இணைந்து செயற்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று வஜிர அபேவர்த்தன மேலும் கூறியுள்ளார். போதைப்பொருள் மோசடி அரசியல்வாதிகளுக்கு எதிராக மித்தனிய நகரத்தில் பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மித்தனிய நகரத்தின் மத்தியில் கூடிய பெருந்தொகையான மக்கள் போதைப் பொருளுக்கு எதிராகவும் அதில் தொடர்பு பட்டுள்ள மற்றும் குற்றஞ்சாட்டப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியவாறும் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த நகரத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் தொடர்பில் மித்தனிய பிரதேசத்தை சேர்ந்த 2 அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்தே குறித்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் நேற்றிரவு மித்தனிய போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. எமது எதிர்கால சந்ததியினரை சீரழிக்கும் போதைப் பொருள் மோசடியில் ஈடுபடும் அரசியல்வாதிகளை நம்பி எவ்வாறு நாட்டை ஒப்படைப்பது? இவ்வாறானவர்களுக்கு பாரிய தண்டனை வழங்க வேண்டும் எனவும் மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இத்துடன் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.